ஒருங்கிணைப்பாளர். சரிங்களா? இப்போ சார் நம்ம டாக்டர் சரவணன் சார் வந்து எல்லாரும் பேசினாரு. ஆக்சுவலி நம்ம வந்து பூஸ்டர் தான் அவர் பண்ணி சொன்னோம். ஆனால் அவர் பூஸ்ட், போன்பிட்டை, ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் கலந்து கொடுத்து போயிட்டாரு. ஆனால் அவர் வந்து விடமாட்டோம். இன்னும் ஒரு ஸ்பீச் இருக்கு. அவர் ஒரு 10 மினிட்ஸ் பேசினாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம பேசி சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் அவருக்கு நிறைய இருக்கு, அதனால இப்படி விட்டுற மாட்டோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமர்ந்திருக்கும் சிங்க பெண்கள் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். அனைவரும் சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லிடுறேன். சரியா? எல்லாம் ஆர்வமாக இருக்கீங்க கேட்கறதுக்கு. அதனால கண்டிப்பாக சரி, இது வந்து ஒரு வரலாறுன்னு கூட சொல்லாங்க. ஸ்டோரின்றதை விட வரலாறுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பேசுறப்போ அப்பப்போ டக்கு கண்டுபிடி போயிடுவோம் நிறையா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். அதை நம்ம டக்குன்னு உடனே மாற்றிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வரலாறு உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 2019 அந்த காலகட்டத்தில் வந்து என்ன இருந்துச்சு? கொரோனா வந்து எதில் இருந்துச்சு? வீட்டை விட்டு யாரும் போக முடியல. எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டோம். தூங்கிட்டு என்ன பண்ணோம்? திருப்பி சாப்பிட்டு தூங்கிட்டோம். இதே பண்ணிட்டு இருந்தோம். இப்படி பார்த்து நானும் அதே மாதிரி டெய்லி காலையில் வீட்டில் எழுந்திரிச்சு தூங்குறது, சாப்பிட்றது, டிவி பார்க்கறது அப்படின்னு பார்த்தா ஒரு 8 கிலோ 10 கிலோ வெயிட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொல்றாங்க, இப்படியே திரும்ப தூங்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்கும்போது ஃபோன் பார்த்துட்டே இருக்கும். ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்பீச் என்னன்னு பார்த்தா, கண்ணாடி போட்டுட்டு கண்ணங்கரேன்னு ஒரு மனுஷன். யாருன்னு பார்த்தா மதுரை முனிஸ் எங்க பார்த்தாலும் அந்த வீடியோ ஃபுல்லா வருது. என்னடா மதுரை முனிஸ் என்னடா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அந்த வீடியோ போய் பார்த்தா, இளைஞர்களே வாருங்கள், தமிழக இளைஞர்கள் வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கோம். அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பு மாதிரி அனைத்து தமிழக இளைஞர்கள் அரசியல் கட்சி தமிழக எனக்கு நிறைய போஸ்டிங் கொஞ்சம் எனக்கு மறந்துருச்சு. அதனாலதான் தமிழக இளைஞர்கள் அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சு எல்லா இளைஞரையும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. நம்ம சும்மா தான் இருக்கோம். சரி ஃபோன் பண்ணி ப்ரோ ஃபோன் பண்றேன். இங்க அது அவர் ஆப்போசிட்ல எடுக்கிறாரு. போனை எடுத்துட்டு நான் சொல்றேன் ஹலோ அப்படின்றேன். ஹலோ சொல்லுங்க. இதுதான் இதே மாதிரி தான் பேசினாரு. சொல்லுங்க. இல்லைங்க இந்த மாதிரி ரொம்ப ஒரு நரம்பெல்லாம் பொட்டைக்கிற அளவுக்கு இருக்கு, எனக்கு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும். நீங்க வந்து இந்த மாதிரி தமிழக இளைஞர் அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. நானும் இப்ப இளைஞர் தான். அதனால ஒரு 10 வயசு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அப்போ நானும் இளைஞர் தான், ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்கிறேன். உடனே நீங்க எந்த ஊருன்னு கேட்கிறாரு. நான் வந்து சென்னை அப்படின்னு சொல்றேன். சென்னையா? சரி ஓகே. சென்னையில வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, நீங்களும் அவங்களோட சேர்ந்தீங்களா? இல்லைங்க எனக்கு பொறுப்பு கொடுத்தா நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். இந்த பொறுப்பு அந்த இதெல்லாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நான் சொல்றதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அது வந்து 2019 தான் முத இந்த அமைப்புல வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அரசியல் இயக்கமா இருக்கும்போது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணி டெய்லி வந்து அவர் கொடுத்த வேலைகள் பண்றது, நல்ல எல்லாத்தையும் பேசுறது, இந்த மாதிரி ஒரு வருஷம் 6 மாசம் போனோடையும் சுரேந்தர் நல்ல வேலை பார்க்குறாரு, அவருக்கு ஏன் நம்ம வந்து பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளரை அப்பயே வந்து கொடுத்தாரு. அப்போ கொடுத்தது என்ன பண்ணுவேன், என் வீட்டில் அண்ணன் தம்பிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் தூங்க விட மாட்டேன். நைட்ல இங்கே வா நான் கட்சியில் சேர்ந்துருக்கேன், நீ சரி சும்மா உட்காந்துருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இல்லை உண்மைங்க பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து சேர்ந்துன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு என்ன மீட்டிங் போட்டாலும் இல்லை என்ன வந்து அது பேசினா அதுக்கு வந்து அப்பெல்லாம் வந்து ஜூம் மீட்டிங்னு நாங்கள் நடத்துவோம். வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு. 10 மணியா 11 மணியா 12 மணியான்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து எல்லாருமே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லாருமே ஆஜராகி மாவட்டத்தில் ஃபுல்லாக உட்காந்து பேசுவோம். இப்படி பேசியிருக்கும் போது அப்படியே 4 நாள் அப்படியே போய் நல்லா வளர்ந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் நானும் அவர் பேசணும், இந்த மாதிரி வந்து ஒரு பொதுக்குழு ஒரு கூட்டம் ஒன்று நடத்தலாம் மதுரையில், நம்ம வந்து இந்த கட்சி சார்பா அப்படின்னு நான் கேட்டார். அப்ப கேட்கும்போது நடத்தலாமே தாராளமா, நீங்க தான் அதை வந்து நீங்க வந்து முன்னிருந்து நடத்தணும் அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே. எல்லா மாவட்டத்துல இருந்த இளைஞர்களை அப்பதான் முதல் நம்ம திரட்டுறோம். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றேன்னா, இந்த நம்ம வந்த வரலாறு, இந்த கட்சி இப்படிதான் ஆரம்பிச்சோம். இளைஞர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அனைத்து மாவட்ட மாணவர் முன்னேற்ற அமைப்பா நம்ம செயல்படுறோம்னா இது எப்படி வந்துச்சுன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நீங்க திடீர்னு வந்த அமைப்பா? இல்ல, 2019 இருந்து ஒரு அமைப்பு. அதாவது இளைஞர்கள் அரசியல் கட்சினா வேற மாதிரி போயிடும் அப்படின்றதுனால 2021 அது அனைத்து மாணவர் முன்னேற்றப்ப நம்ம மாத்திட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணி மாத்திட்டோம்.